என்ன கறி உனக்கு வேலைலாம் எப்படி போகுது? புது ஆபீஸ் செட் ஆயிட்டாப்பா? ஆமாம்மா, வேலை நல்லாவே போகுது. அங்கதான் மேனேஜர் ரொம்ப தலைவலி பிடிச்சவனா இருந்தான். இங்க பரவாயில்ல, ஓகே தாம்மா. சரிப்பா. உன் பொண்டாட்டியெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நான் வீட்டுக்கு வந்து பார்க்கேன், வீடே தலையில கிடக்கு. என்ன நம்மளை பற்றி பேச்சு அடிபடுது? ஒழிஞ்சு நின்று கேட்போம். என்னம்மா செய்ய சொன்னா எங்க கேக்கா? நம்ம ஒரு சொல்லிட்டா கோவப்பட்டு போய் இருந்துடுறா. சண்டை தாம்மா வரும். அந்த ஆளு தான் என்னமோ பண்றான். நான் பாட்டுக்கு ஆபீஸுக்கு கிளம்பி போயிருவேன். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டலாவா? அப்படி திமிர் எடுத்து அலையிறானே. ஆமாம்மா, நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்கு. சின்ன பொண்ணு சாப்பாடை சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குமா. என்ன இருந்தாலும் நீ சமைக்கிற மாதிரி வருமா? அவ குழம்பமா வைக்க குழம்பு தூர தூக்கி ஊத்துனா நாய் கூட வந்து நக்கி பார்க்க மாட்டுக்குமா. ஓஹோ, கதை இப்படி போதோ? அவன் என்னைக்குல ஒழுங்கா சமைச்சா? சரியான கூறு கட்டவ. ஒரு காய் கூட ஒழுங்கா வெட்ட தெரியாது. அம்மா இங்க இருக்க வரைக்கும் உனக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு தரேன், சரியா மகனே? ஏம்மா, நீ என்னைய விட்டு போவாதம்மா, என் கூட இங்கேயே இருந்துருமா. வாங்க கூடயே இப்படிலாம் இருக்க முடியும்? நமக்கு ஊர்ல வீடு கிடக்கு. நான் இங்கே இருந்துட்டோம்னா வீட்டெல்லாம் யாரு பாப்பா? காளி வீட போய் என்னத்தம்மா பார்க்க போற? நீ இங்கேயே இருந்துருமா. என் மன்னவர் எனக்காண்டி ஆசாசையா கட்டின வீடு. அதை விட்டுட்டு எப்படிலாம் இந்த வாடகை வீட்டுல வந்து இருக்க முடியும்? உன இந்த டைலாக்கே புடிச்சு தொங்கு போமா. உன் பொண்டாட்டி இருக்காளே, வீடான வீட்டுல வெள்ளிக்கிழமை அதுமா இந்த வீடு கூட துடைக்காம இருக்காளே. ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லிதான் செய்யறா. நான் அவளுக்கு வேலை சொல்லலன்னா அவ பாட்டுக்கு கட்டில மலர்ந்துடுறா. இவளை எப்படிதான் திருத்தனே தெரியல. அடுக்காலையில போட்டு பாத்திரம் போய் பாரு, அப்படி அப்படியே கிடக்கு. அதை கழுவுன்னு சொன்னாதான் கழுவி வைக்கா. அதுலயும் பாதி பாத்திரத்தை தான் கழுவி வைக்க, பாதியை எங்கன்னே தெரியல. எங்க ஒளிச்சு வச்சிருக்காளா இல்ல தூரு தீக்கி போட்டாளான்னு தெரியல. ஏன் தான் உன் பொண்டாட்டி இப்படி இருக்காளோ? மாமியா கிளவி, உன் தொல்லை தாங்க முடியாம தானே பாதி பாத்திரத்தை கட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு சொன்னா செய்யறாளம்மா, பின்ன என்ன? அவகிட்ட ஒண்ணு ஒண்ணா சொல்லு, கேட்டுக்குவாமா. கேட்காமலாம் இருக்க மாட்டா. நல்லா கேட்டப்போ சினிமா நடிகை சிலுக்கான் என் மருமக இடுப்புல சூளுக்கான். அவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு படுத்து கிடக்கா. என்னத்தே, காலையிலேயே என்னைய பத்தி ஆவலதி சொன்ன மாதிரி இருக்கு. அவளது இல்ல மருமோளே, நீ பண்றதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, உன்னைய பத்தி ஆவலதி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆ, கட்டின புருஷன் பொண்டாட்டியை பத்தி போறனி பேசுறத நான் இப்பதான் பாக்கேன். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமா? ச்சே, இப்படி ஒரு வீட்டுல வாக்கப்பட்டு வந்துட்டேனே. நீங்க சொல்லி நான் என்ன வேலைத்தை செய்யாம இருந்தேன்? எம்பிட்டு வேலை பார்த்துருக்கேன். நேத்து பூரா குப்பை மாதிரி இருந்த வீட்டை தூத்து எடுத்து பாத்திரத்தை கழுவி போட்டு துணியை மடிச்சு வச்சு எவ்வளவு வேலையை என்னைய வாங்கினீங்க. அப்படி என்னைய வேலை வாங்கிட்டு எப்படிதான் என்னைய இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு மனசு வருதோ? பாத்தேகரி, நான் சொன்னோம்ல, உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு சொல்லு சொன்னா 1000 வார்த்தை பேசுவா. ஆமாமா. ஏங்க ஹரி, என்ன உங்க அம்மைக்கு ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு போலையா? போனும் சின்ன பொண்ணு, கிளம்பிதான் இருக்கேன். எங்க அம்மா தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போன்னு சொன்னாவோ, அதனால உட்காந்துருக்கேன் சின்ன பொண்ணு. ஏன் மருமவளே, என் மவன் என்கிட்ட பேசுறதுக்காண்டி உட்கார்ந்துருக்கான். உனக்கு என்ன? பேசுன வரைக்கும் போதும், கிளம்பி போங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்தீங்க, அப்புறம் மாமியா மருமவ சண்டையை லைவா பார்க்க வேண்டியது வரும். எப்படி வசதி? எம்மா தாயே, சண்டை கிட்ட போட்டுட்டு கிடக்காதீங்க, நான் கிளம்புறேன் சின்ன பொண்ணு. அந்த பயம் இருக்கட்டும், போயிட்டு வாங்க. ஏம்மா, ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. சரியா, பார்த்து போயிட்டு பார்த்து வரணும். பைக்கில் எல்லாம் ஸ்பீடா போவாதையா. சரிம்மா, 40க்கு மேலாம் போக மாட்டேன், போயிட்டு வரேன். சரியா, போயிட்டு வா. சின்ன பொண்ணு பாய். மாமியா மருமவளுக்கு சண்டை முடி விட்டுட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாயி தலவானின்னு. என்ன சின்ன பொண்ணு ஒன்னும் பேசாம நிக்கிற? பாய் உங்க வேலை முடிஞ்சதுல போயிட்டு வாங்க. மருமவளே, வாயை கொஞ்சம் குறை, சத்தத்தை கம்மி பண்ணு. வீடான வீட்டுல பொட்டச்சி சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு பாவோ. ஆனா நீ போடுற சத்தம் இந்த ஊருக்கே கேட்கும் போல, அப்படி கத்திட்டு கிடக்க. இங்க பாருங்கதே, சும்மா குறையா சொல்லிட்டு இருக்காதீங்க. போதுமா, இதுக்கும் கத்தாத. போய் சமையலுக்கு எல்லாம் எடுத்து வை. ஏய் அம்மா, என்ன வரத்துக்கு வாரா? இவ போடுற தொண்டைக்கு என் மவனே பயந்து ஒடுங்கில ஓடுறான். சீமையை வித்த சீமாட்டிக்கு இதுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அம்மா வீட்டுல இருக்காங்களான்னு தெரியலையே, போன் பண்ண எடுக்கவும் மாட்டுறாங்க.
ஏம்மா என்ன செஞ்சாவது சோகமா இருக்கீங்களா? அடே கிருஷ்ணா வாப்பா வா வந்து இரு. இப்பதான் அம்மாவை பார்க்கறதுக்கு கண்ணு தெரிஞ்சதாங்கும். எங்கம்மா வேலையே சரியா இருக்கு. உமாவை மாசத்துக்கு 3 வாட்டி ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அவளுக்கு செக்கப்க்கு ஸ்கேனுக்கெல்லாம் கூட்டு போறதுக்கு லீவ் போடுவேன். மாறி மத்த லீவ்லாம் எடுக்க முடியாது. நீங்க பக்கத்து ஊர்ல தானே இருக்க. என் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு சொன்னேன். ஒரு வாட்டியாவது வந்து எட்டி பாத்தியா? வந்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க. நீயும் அப்பாவும் ஒரு நாள் வர வேண்டியதானே? மாசமா இருக்க விஷயத்தையே 5 மாசத்துலதான் வந்து அம்மா கிட்டே சொன்னேன். இதுல வரலன்னு வேற கோவம் உனக்கு. 5 மாசத்துல எங்க உன்கிட்ட வந்து சொன்னேன்? 3வது மாசம் முடியும் போது சொன்னேன். டாக்டர் தான் சொன்னாவோ வெளியில யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், பிள்ளை கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு. ரொம்ப வருஷம் கழிச்சு மாசமா இருக்காள்ல. திடீர்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா அப்புறம் ஏமாற்றமா இருக்கு, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாவோ. இது உனக்கு கோவமா? சரி கிருஷ்ணா கோவப்படாத, வந்து உட்காரு. உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? எப்படி இருக்கான்னு என்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு நாள் நீங்க வந்து பார்க்க வேண்டியதானே? என்னையே கண்டாதான் உன் பொண்டாட்டிக்கு ஆக மாட்டேக்கே. சும்மா ஏதாச்சும் சொல்லாதம்மா. அப்படியெல்லாம் கிடையாதுன்னா உமா, நீ தான் அவளை ஏதாச்சும் சொல்லி சண்டை கட்டிட்டு இருக்க. ஆமா ஆமா எனக்கு ரொம்ப ஆசை. சரி என்ன விஷயமா வந்த? உமாளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோமா, வர ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வந்துருங்க. அப்பா கிட்டயும் சொல்லிருங்க. அப்பாவை இங்க நான் வேணா பார்த்து நேர்ல சொல்லிட்டு போயிடுறேன். அப்பா கடையில தான் இருப்பாவோ, வேணா போவச்சுல பாத்துட்டு போயிரு. சரிம்மா, அப்ப அப்பாவை போவையில நேர்லயே பார்த்து சொல்லிடுறேன். சரியா கிருஷ்ணா, உன் அண்ணன் வீட்டுல சொல்லிட்டியா? இல்லம்மா, நேரம் இங்கதான் வாரேன். இனிமேதான் அண்ணன் வீட்டுக்கு போகணும். சரி சரி போய் சொல்லு. அவன் மாவம்லாம் பள்ளிக்கூடத்து படிப்பையே முடிக்க போறான். எம்மா என்ன சொல்ல வரீங்க இப்போ? இனி என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு? அன்னைக்கு பூங்கொடிய கட்டிக்கிறியான்னு கேட்டேன், நீதான் மாட்டேன்ட்டிய. இப்ப அவளை கட்டி கொடுத்து அவளுக்கு 2 மவளும் இருக்காளுவோ. எம்மா, நான் என்ன உமாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணனா இல்ல இழுத்துட்டு ஓடி வந்துட்டேனா? நீங்க தானம்மா ஆசை ஆசையா பொண்ணு பார்த்து கட்டி வச்சீங்க. நீங்க இப்படி பேசுறீங்க? ஏமா அந்த பிள்ளை ஒரு குழந்தை பெற்றுக்க முடியலன்னு குழந்தைக்காண்டி போய் கட்டினவளை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண சொல்றியம்மா? நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு எப்படிமா இப்படிலாம் பேச மனசு வருது? உனக்கு ஒரு மக இருந்து அவளுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாம இருந்துச்சுன்னா அவ புருஷன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா நீ ஒத்துக்குவியாமா? உனக்கு அது வலிக்காது? என்னம்மா பேசுற நீ? வயசாக வயசாக என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே தெரியாம போகுது. நீலாம் இன்னும் எந்த காலத்துலமா இருக்க? குழந்தை இல்லைன்னா டெஸ்ட் டியூப் பேபி ஆபரேஷன் டெக்னாலஜிலாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீ என்னன்னா முதல்ல கட்டினவளை தூக்கி போட்டு ஈஸியா இன்னொரு கல்யாணம் பண்ணலாங்க. பெரிய பாவமா இதெல்லாம், நல்லதுக்கு இல்ல. ஐயா ராசா, உனைய இப்ப கட்டிக்கோன்னு சொல்லல, முந்தி கேட்டேன், நீதான் மாட்டேன்ட்டேன்னு தான் சொல்ல வந்தேன். அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு என்னமா இருக்கு? சரியா விடு, உன்கிட்ட வாய திறக்க முடியல. என்ன நீ கோவப்படுற? நான் எவ்வளவு சந்தோஷமா உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன். என்னையவே நீ இந்த அளவுக்கு கோவப்படுத்தி பாக்குறிய. உமாவெல்லாம் உன் கூட இருக்கையில நீ என்ன கொடுமை பண்ணிருப்ப? அதுக்குதான் அவன் உன் கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டா. அடே சும்மா நிறுத்துடா, உன் பொண்டாட்டி திமிரு பிடிச்சவா, அவளை பத்தி எனக்கு தெரியாதாங்கோ. உனையெல்லாம் திருத்தவே முடியாதுமா. நான் இப்ப என்ன விஷயமா வந்திருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் அப்பா கிட்டயும் அண்ணன்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறேன். அடே இருடா, காபி தண்ணி குடிச்சிட்டு போ. வந்தவன் அப்படியே ஓடுற. காபி தண்ணியா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். நீ பேசுனதும் நீ சொன்னதுமே எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துரு. என்னையா அம்மா கிட்ட இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? அம்மாக்கு வயசாகி போச்சுப்பா, தெரியாம பேசிட்டே. உக்காரியா, காபி குடிச்சிட்டு போலாம். வயசாயிட்டுன்னு தெரியுதுல, அப்ப இதெல்லாம் குறைங்க. முதல்ல சீரியல் பாக்குறது கட் பண்ணணும். சீரியலை பார்த்து பார்த்தாம நீ இப்படி கெட்டு போய் இருக்க. ஐயா அதையா கேட்க, உங்க அப்ப 2-3 மாசமா கேபிளுக்கு துட்டு கொடுக்காம இருக்கான். அவனே ஊரு விட்டு போயிட்டான். நான் எங்கப்பா டிவி பார்க்க? கையில பைசா கிடையாது, செலவுக்கும் பைசா கிடையாது. என்னத்தையே உங்க அப்பா கடையில இருந்து கொண்டு வரதான் வச்சு ஓடுது. உங்க அண்ணன் போன மாசம் துட்டு தரல, நீ தந்த பாரு அந்த ரூபாய் எடுத்து தான் செலவு பண்ணி ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். கையில காசு இல்லைன்னா கேட்க மாட்டியா? இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. அண்ணன்கிட்ட கேட்காத, அவன் இருந்தாதான் கொடுப்பானே. அவனுக்கு ஏதாச்சும் அவசர செலவு வந்திருக்கும், இல்லைன்னா உனக்கு ரூபா தராம இருப்பானா? இதை வச்சு செலவு பண்ணுமா? காலி ஆயிட்டுனா எனக்கு போனடி. பள்ளீசா ரூபா இல்லாம இருக்காத. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா என்ன செய்வ? ஆட்டுயா.
சரிம்மா நான் கிளம்புறேன். நம்ம சொந்தக்கார வீட்டெல்லாம் போய் சொல்லணும். இங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்க உள்ளூர்ல வேற போய் சொல்லணும். நான் போயிட்டு வரேம்மா. ஞாயிற்றுக்கிழமை வளகாப்புக்கு அன்னைக்கே தான் வந்து நிக்கணும்னு இருக்காத. கொஞ்சம் முன்னாடி நாளே வாமா, போயிட்டு வரேன். சரியா வந்துடுறேன், உங்க அப்பாவை கூட்டிட்டு வாரேன். சரி. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்பவாச்சும் உமாவை பார்க்க போவோம். நேரம் ஆயிட்டு அவ வேற தேடிக்கிட்டே இருப்பா. மருமவள அந்தா வந்தாச்சுல்ல, அடுத்த வேலையை சொல்றதுக்கு மருமகன் சொல்லி தானே கூட்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா வீட்டு வேலைக்காரியோட மோசமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாமியா என்னன்னா நேத்து தொடச்ச வீட்டையே இன்னும் 3 வாட்டி துடைக்க சொல்லுது. என்னைய பார்த்தா இந்த மாமியை கிளவிக்கு எப்படி இருக்கோ தெரியல. இப்படியே போனா சரிப்பட்டு வராது. சீக்கிரம் ஏதாவது ஒரு வேலையை தேடி போயிடணும். வேலைக்கு போனாதான் சின்ன பொண்ணு நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த மாமியா கிளவி அடுப்படியிலேயே போட்டு என்னை கொன்னுரும். ஏமா மருமவள, போன வாரம் தானே என் மகன் என்ன வாங்கி வச்சான்? ஒரு வாரத்துல ஏமா உங்க 2 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு 1 லிட்டர் எண்ணெயை தீத்த? இங்க பாரு, 3/4 பாட்டில் எண்ணெயே காணும். அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க நீங்க? நான் என்னமோ உங்க மவன் வாங்கி வச்சிருக்க எண்ணெயை குடிச்சு புட்ட மாதிரிலாம் வந்து பேசுறீங்க. அடியே, எண்ணெய பார்த்து செலவு பண்ணு, அததான் சொல்ல வந்தேன். என் மவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பூரா இந்த எண்ணெயிலேயே போயிரும் போல இருக்க. ஐயய்ய, வீட்டுல ஒரு மனுஷி இருக்க முடியுதா? தண்ணி திறந்து வச்சு பாத்திரத்தை கழுவுனா தண்ணியை எதுக்கு இவ்வளவு செலவு பண்ற? என் மவன் சம்பாதிக்கிறது பூரா தண்ணியா போயிருங்கிறீங்க. சரி, கழுத கொஞ்சம் ருசியா வரட்டுமே நீ எண்ணெயை நல்லா ஊத்தி சமைச்சா சம்பாதிக்கிறது பூரா எண்ணெயா போயிருங்கிறீங்க. இப்படியே எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னதான் செய்யட்டும்? மருமவள, மாமியார் சொன்னா ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும். நல்லதுக்கு தான் சொல்லுவேன். கொஞ்சம் கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. நல்லா இருக்குதே உங்க லாஜிக்கு. உங்க புருஷனும் உங்க பேச்சதான் கேட்டிருப்பாரு. பத்தாததுக்கு என் புருஷனும் உங்க பேச்சதான் கேட்காரு. இதுல நானும் உங்க பேச்சதான் கேட்கேன். இதுக்கு மேல நான் என்னதான் செய்ய? மாமியார்னா பெரிய கொம்பா? ஆமாடி, மாமியாருக்குலாம் பெரிய கொம்பு தான் இருக்கு. இப்ப என்னங்கிற? நிறுத்துங்கத்தே. சும்மா என்ன எப்ப பார்த்தாலும் நான் மாமியாருன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ மாமியார்லாம் PhD பண்ண மாதிரி தான். மருமகன் ஒருத்தி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாமி யாரு, இல்லைன்னா நீங்க யாரோ. சரிதான் ஆத்தா, பொட்டச்சி இப்படி கோவப்பட்டா வீடு விளங்கிரும். ஆமா வேலைங்கன்னா சந்தோஷம். தூர போங்க. என் ஃப்ரெண்டு உமாவை பார்க்க போறேன். அடியே சிலுப்பட்ட, என்னம்மா சிலுப்புறாமா? எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா? நீ பாட்டுக்கு கிளம்புறா போற. அத இப்ப சொல்லிட்டோம்ல அத்தை, வழிய விடுங்க. அடியே, அந்த பிள்ளைக்கு பண்டை வாங்கி கொண்டு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். அப்பாவை வீட்டுக்கு போனா என்னையும் ஒரு வாரத்தை கூப்பிட கூடாதா? இதுதானா விஷயம்? சரி கிளம்புங்க அத்தை, கிளம்பி போவோம். நல்லா பேச படிச்சிருக்கா. உங்க கூட 1 வருஷமா குப்பை கொட்டுறேன். இது கூட படிக்கலன்னா எப்படி? மருமவளே, வாயை தச்சு விட்டுருவேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. எம்மாடி அம்மா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் அமைதியான பொண்ணு மருமவளை வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த பிள்ளை இந்த குடும்பத்துல சிக்கி சின்ன பிடமா இருக்கும். ஏதோ எனக்கு வாய் இருக்க போய் பொழைச்சிக்கிறேன். எம்மா, வளையல் 2 போடவா எப்படி? ஏடி, ஒரு பையில 4 வளையல் போடுங்க. ஏன் அபி 4 வளையல எடுத்து வைக்க, அத ஒவ்வொரு கவர்ல போடுங்க. எத்தே சாக்லேட் 2 தானே போடணும்? ஆமாமா, 2 சாக்லேட், ஒரு பழம். சோனி, நீ மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வச்சிரு. பூ மாதிரி சாக்லேட் போடுவோம். ஆளுக்கு ஒவ்வொன்றா செய்யுங்க. மக்களே, உமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்ப வந்தீங்க? உனக்கு வளகாப்பு வச்சிருக்கதா கிருஷ்ணன் சொன்னா. அவன் சொல்லவும் அடுத்த பஸ்லயே கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சித்தி. இருங்க. சின்ன பொண்ணு இங்க, அவ பின்னாடிதாம்மா வார. இந்தா தங்கம், ஊர்ல இருந்து வரையில மணவளம் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுமா. என் பேர என்ன செய்யறான், என்ன சொல்றான்? உங்க பேர உதச்சுக்கிட்டே தான் இருக்கான். நல்லா சாப்பிடுறியா? என்னைக்கு தேதி கொடுத்துருக்காவோ? இன்னும் 3 வாரம் தான் இருக்கு சித்தி. பார்த்து கவனமா இருக்கணும் தங்கம். நடக்கையில எங்கேயும் போவையில வரையில பார்த்து போகணும் வரணும். சரிங்க சித்தி, இருங்க. அம்மாவை சேர் எடுத்து வர சொல்றேன். துணி துவச்சிட்டு இருந்தா அதான் நீங்க வந்தது காது கேட்கலன்னு நினைக்கேன். சேர் எதுக்கு? நான் இந்த தரையில உட்காந்துக்கிறேன். பரவாயில்லையே, வளகாப்பு வேலைலாம் வேக வேகமா நடக்குது போல. சித்தி எப்படி இருக்கீங்க? அடே அம்புஜா, இங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சின்ன பொண்ணுக்கு மாமியார்னா எனக்கும் மாமியார் தான். மாமியாரே வந்து உட்காருங்க. சேட்டை புடிச்ச கீதா, நீயும் இங்கதான் இருக்கியா? இரிமா, வேலைய பாருங்க. நான் எது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா? என்ன சித்தி பெரிய வேலை? அந்த பூவை தான் கட்டிட்டு இருக்கேன். நீங்க இருங்க சித்தி.
சின்ன பொண்ணுக்கு உள்ள வரதுக்கு இவ்வளவு நேரமா வாசல்ல நின்னு என்னதான் செஞ்சிட்டு இருக்காளோ? 4 முடி உமாளுக்கு வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏன் சின்ன பொண்ணு? அம்பிச்சு கால பாரு. அப்ப எல்லாரும் என்னைய விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க என்ன? உமா போன்ல இருந்து போன் அடிச்சோம்ல சின்ன பொண்ணு. அது நீங்க எங்க அடிச்சீங்க? உமால அடிச்சா? இப்ப என்ன அப்படி ஆயிட்டு? சித்தி ஊர்ல இருந்து வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் நாங்க ஒண்ணு சொல்லல உன்கிட்ட. நீ ஏதாச்சும் வேலையா இருப்பன்னு நினைச்சோம். ஆமா சின்ன பொண்ணு, நீ பிஸியா இருப்பன்னு நினைச்சேன். பேருங்க இதெல்லாம் பேசிடாதீங்க. உம்மி என்னடி பண்ற? நீ தான் உண்மையான ஃப்ரெண்டு தெரியுமா? சரி சின்ன பொண்ணு, கோவப்படாத. குட்டி பையன் வயித்துக்குள்ள என்ன செய்யறான்? டேய் குட்டி பையா, உனக்காக வேண்டிதான் எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் எங்க குரூப்ல வந்து சேர்ந்துக்க.